வணக்கம் மக்களே! கடந்த 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ல வந்து மழை பெஞ்சது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். துபாயில வந்து கனமழை ரொம்ப அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. காலையில லைட்டா மழை இருக்கும்போதே ஓகே ஆஃபீஸ் போயிரலாம் அப்படின்னு நானும் சின்சியரா ஆஃபீஸ் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து மழையோட அ தாக்கம் அதிகமானதுனால வந்து வெள்ளம்லாம் ஃபுல்லா அல்கோஸ் ஏரியா ஃபுல்லாமே வந்து வெள்ளமாயிருச்சு. ஆஃபீஸில சொல்லிட்டாங்க வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க திரும்பி போயிருங்க, சேஃபா போயிருங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே மழை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம இப்போவே கிளம்புனா தான் உண்டு. மழை ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து போறது கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு நான் வேகமா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளில வந்து பார்த்தா அதுக்குள்ள வண்டிலாம் பிளாக் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வேன்லாம் பாதி அளவுக்கு தண்ணி ஃபுல் ஆயிருச்சு. மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வண்டி ஆஃப் ஆனதுனால வந்து அங்கங்க வண்டி அப்படி இப்படி போட்டாங்க ரோட்ல. ரோட்ல அப்படியே போட்டு வந்து அவங்க நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க ரூமுக்கு. அல்கூஸ் ஏரியால உள்ளவங்க எல்லாமே. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாலா பக்கமும் தண்ணி. எல்லா பக்கமும் தண்ணி சுத்தி வந்ததுனால வந்து வண்டி மூவ் ஆகறக்கும் முடியல. வண்டி டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 6 மணி நேரமா வந்து நான் வந்து அல்கூஸ்குள்ளேயே சுத்திட்டு இருந்தேன். காலையில 9 மணிலேருந்து ஆஃபீஸ் விட்டு கிளம்புனேன். 3 மணி வரைக்கும் எனக்கு வந்து என்னால அல்கூஸ் விட்டு வெளில போக முடியல. உங்களுக்கு சைட்ல பார்த்தா தெரியும் இந்த ஏரியா வந்து கிராண்ட் சிட்டி மால்ல இருந்து அல்கல் ரோடு பிடிக்கிற ஏரியா. லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா வந்து வண்டிய வந்து தண்ணி வச்சு உறிஞ்சு எடுக்குறாங்க. பிளாக்கேஜ்லாம் எடுக்குறாங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபுல்லாமே பிளாக்கு. எல்லாரும் வந்து ஆள் வந்து வண்டியில ஆஃப் பண்ணி போட்டு நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து ஃபுல் பிளாக்கு. இப்போ வண்டி ஆஃப் ஆச்சு என்ன பண்ண முடியும்? தண்ணியில ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, அதனால அந்த வண்டி ஆஃப் ஆனதுனால பின்னாடி உள்ள எல்லா வண்டியும் அப்படியே மாட்டிக்கிருச்சு டிராஃபிக் ஜாம்ல. ஸோ, இதனால வந்து கவர்மெண்ட் மூலமா வந்து ட்ரை பண்ணாங்க. கவர்மெண்ட் மூலமா வந்து நம்ம வண்டிய அனுப்பி உள்ள வந்து இருக்கிற எங்கெங்க தண்ணி அதிகமா இருக்கோ உறிஞ்சு எடுக்கலாங்கிற மாரி ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா வந்து இந்த மாரி பிளாக்கேஜ் ஆனதுனால, டிராஃபிக் ஜாம் ஆனதுனால அந்த வண்டி உள்ள வர முடியல. ஸோ, அந்த மாரி இருக்கிற சூழ்நிலை வந்து கவர்மெண்டாலயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கவர்மெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஆனா ஒரு சில ஏரியால வந்து வண்டி ஆஃப் ஆனதுனால, அவங்களோட வண்டி உள்ள வர முடியாதனால, அந்த தண்ணிய எடுக்க முடியல. டிராஃபிக் கிளியர் பண்ண முடியல. ஸோ, இது வந்து கைமீறி போகக்கூடிய நிலைமை ஆயிப்போச்சு. இது வந்து நான் கூட நினச்சேன், சரி இது செயற்கை மழையோ அப்படின்னு நினச்சேன். ஆனா செயற்கை மழையும் இல்ல. இது உண்மையான இயற்கை மழை தானா? ஏன்னா இது மட்டும் இல்லாம ஒமான்ல கூட வந்து இந்த மழை பெஞ்சு சில 10, 15 பேர் வந்து இறந்துட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு வந்து என்னோட ஆழ்ந்த அனுபவங்கள் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு. சில ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களும் வந்து இறந்ததா கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. ஸோ இந்த மாதிரியான மழைய வந்து கிட்டத்தட்ட நான் துபாய் வந்து ஒரு 5, 6 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரியான மழைய நான் வந்து பார்த்ததே இல்ல. சில ஏரியால வந்து அல்கூஸ்ல ரூமுக்கு உள்ளேயும் தண்ணி போயிட்டதா வந்து கேள்விப்பட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கொஞ்சம் எங்கெங்க தாழ்வான பகுதி இருக்குல்ல, அல்கூஸ் ஏரியால மேக்ஸிமம் கொஞ்சம் மழை பெஞ்சாலே வந்து தண்ணி வந்து தேங்கி நின்றும். ஸோ இந்த மாரி கனமழைக்கு சொல்லவே வேணாம். ரூமுக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூமுக்குள்ளேயும் தண்ணி போனதா வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமா கஷ்டப்பட்டு நான் அல்கைல் ரேட்ட புடிச்சு அல்கூஸ விட்டு வெளிய வந்துட்டேன். இங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லெஃப்ட் சைட்ல வந்து அ புர்ஜ் கலிஃபாவோட சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவும் வந்து கருங்கும்மா இருக்கு. மேகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கருங்கும்முன்னு மேகம் இருக்கு. நான் நெனச்சேன் ஓகே மேகம் வந்து இப்படி இருக்கு. மறுபடியும் இன்னொரு ரவுண்டு மழை புடிக்க சான்சஸ் இருக்குன்னு நெனச்சேன். நான் நெனச்ச மாரியே ஒரு 4, 4:30 போல மறுபடியும் வந்து மழை ஃபுல்லா புடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வண்டிய ஆஃப் பண்ணி போட்டு ஒரு ஓரமா நின்னுட்டேன். அதுக்கப்புறம் தான் எப்படியோ அல்கூஸ் பக்கம் அல்கூஸ் பக்கத்துலருந்து கிளம்பி நான் இருக்கிற ஏரியானா அல்கிசஸ் ஏரியா பக்கம் வந்துட்டேன் நான். இங்கேயும் வந்து மழை இருந்துச்சு. ஆனா ஓரளவுக்கு வண்டி மூவ் ஆகுற அளவுக்கு மழை இருந்துச்சு. ரொம்ப அல்கூஸ் ஏரியா மாரி வந்து ரொம்ப பிளாக் ஆகல. வண்டி ஓரளவுக்கு மூவ் ஆகுற மாரி இருந்துச்சு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அது வந்து டைரக்ட்டா போனோம்னா துபாய் ஏர்போர்ட் ஃப்ரீ ஸோன் இருக்கும். அந்த ஏரியால ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி ரொம்ப அதிகமாயிருச்சு. வண்டிலாம் ஆஃப் ஆயிருச்சு. வண்டிலாம் பிளாக் ஆயிருச்சு. எங்க வண்டி மூவ் ஆக முடியலங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நான் அந்த ரூட்ட புடிச்சு வரல. அ நான் இருந்த ஏரியால ஓரளவுக்கு மூவ் ஆகுற மாரி இருந்துச்சு. ஸோ நீங்க எல்லாரும் வீட்ல சேஃபா இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆஃபீஸ் போகாதவங்க உண்மையிலே வந்து ரொம்ப குடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ மத்தவங்க வந்து கண்டிப்பா வீட்ல சேஃபா இருப்பீங்கன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. எல்லாரும் சேஃபா இருக்காங்களான்னு கேட்டுங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண பாருங்க. ஸோ இந்த மாதிரியான மழை வந்து இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணா தான் வந்து இந்த இந்த மாதிரியான கஷ்டம் தப்பிக்க முடியும். ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. பார்த்து இருங்க. நன்றி மக்களே!